Hi viewers, very warm welcome to Coding Tamila. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் திங்கர் கேட் அப்படின்ற சாஃப்ட்வேரில் பண்ண போகிறோம். ஸோ என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு ஜஸ்ட் கம்பைன்ட் சென்சார் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இது பேர்லேருந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு எதுக்காக கம்பைன்ட் சென்சார்னு வச்சுருக்கோன்னா இதில் வந்துட்டு 3 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதாவது நிறைய சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் வந்துட்டு அதாவது காம்பினேஷன் ஆஃப் சென்சார்ஸ் இருக்கு இல்லையா, அதனால தான் வந்துட்டு கம்பைன்ட் சென்சார் அப்படி வச்சுருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா 3 விதமான சென்சார்ஸ் யூஸ் பண்ணி அதுலேருந்து வர சிக்னல் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதாவது அதுலேருந்து வர சிக்னல்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா எல்இடியை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு இன்றைக்கான ப்ராஜெக்டோட பர்பஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கனெக்ஷன் எப்படி பண்ணணும், எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது, சென்சார் எல்லாமே வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது எப்படி, அண்டு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை, தென் கோடிங் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். கோடிங்கை வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, தென் இந்த கோடு வந்துட்டு கோடுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ கடைசிருக்கும் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தென் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா கோடை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கோடுக்கான கித்தப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு கனெக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவை அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் தேவை. ஓகே, ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் இங்கே வந்துட்டு நம்ம அட்மகா 328 அப்படின்ற மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அட்மகா 320 ஒன்றும் இல்லை, ஆர்டினோவில் இருக்கு இல்லையா மைக்ரோ கண்ட்ரோலர், அதுதான் வந்துட்டு அட்மகா 328. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டினோ, ஸோ இதுதான் வந்துட்டு அட்மகா 328. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆர்டினோ கிடச்சிருச்சு. இந்த ஆர்டினோ வந்துட்டு இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ்குள்ளே ஆல்னு கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லா காம்பனன்ட்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஷோர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டினோலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா பிஐஆர் சென்சார். ஓகே, பிஐஆர் சென்சார். பிஐஆர்னா அப்படின்னு ஒன்றும் இல்லை, பேசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பேசிவ் இன்ஃப்ராரெட் அப்படின்னா என்னென்னா அதாவது இந்த சென்சார் வந்துட்டு ஆப்ஜெக்ட் மேலே பட்டு திரும்பி வர்ற ஐஆர் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா டிடெக்ட் பண்ணி அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்துட்டு தட் மீன் ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத டிடெக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து பட்டு வர்ற ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து வர்ற இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்துட்டு இது ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ஐஆர் சிக்னல் வந்தது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத என்ன பண்ணும் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிடும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இதோ பர்பஸ் பேசிவ் இன்ஃப்ராரெட் அப்படின்றது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். தட் மீன் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்துட்டு ஐஆர் சிக்னல் ரிசீவ் பண்ணும், எந்த டைரெக்ஷனில் வந்துருக்கு பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத டிக்டேட் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சார் நெக்ஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெம்பரேச்சர் சென்சார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம டெம்பரேச்சரோட வேல்யூஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு மொத்தமாக 3 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி எல்இடிஸாக கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஒன்று வந்துட்டு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகிருக்கா இல்லையான்றது பொறுத்து, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தட் மீன் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்றப்போ இது வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத பொறுத்தும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அண்ட் தென் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றத பேஸ் பண்ணி இங்கே அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்க பார்க்க முடியும், HCSR04. ஸோ அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அதை பேஸ் பண்ணி எல்இடி கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இந்த நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் ஒரு பிஆர் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார் 1, அல்ட்ராசோனிக் சென்சார் 1, 3 எல்இடி, 220 ஓம் ரெசிஸ்டர் 3, தென் வயர்ஸு, ஆர்டினோ, வேறு பிரெட் போர்டு, இதெல்லாம் தான் நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்றது கோடில் வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிஆர் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஹையில் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்இடியை வந்துட்டு ஆன் பண்ணிடு அப்படின்ற அர்த்தம். எல்இடி ஒன்று ஆன் பண்ணணும், இல்லைன்னா ஆஃப் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னும் வந்து தெளிவாக வந்துட்டு கோட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியணும். அதே மாதிரி டெம்பரேச்சர் 20க்கு ஈக்குவலாகவோ அதை விட அதிகமாகவும் இருக்கணும், அதே மாதிரி 30க்கு ஈக்குவலாகவோ அதை விட கம்மியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷனில் எல்இடி 2 ஆன் பண்ணணும், இல்லைனா ஆஃப் பண்ணிடணும் அப்படின்றது கண்டிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸோட வேல்யூ 50க்கு ஈக்குவலாகவோ அதை விட அதிகமாகவும் இருந்தாலோ இல்லைனா 100க்கு ஈக்குவலாகவோ அதை விட கம்மியாகவும் இருந்தாலும், ஸோ கண்டிஷன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்இடி 3 ஆன் பண்ணணும்,
இல்லைனா ஆன் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட 3 கண்டிஷன். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்இடியை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் 4 பின் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பின்னை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெட் ஒயர் போதா, தட் மீன் இது ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா பவர். இதில் இந்த பவர் பின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு தேவையான பவர் சிக்னலை கொடுக்கணும். ஓகே. ஸோ அல்ட்ராசோனிக் சென்சார் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்புட் சப்ளை தேவை. ஸோ அது ஒன்றும் இல்லை, 5 வோல்ட் இன்புட் தான் அது. ஓகேவா. ஸோ விசிசி அப்படின்ற அல்ட்ராசோனிக் சென்சாரோட பின்னில் வந்துட்டு நம்ம இந்த 5 வோல்ட் இன்புட் சப்ளை கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்தா மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த சப்ளை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம இன்புட் சப்ளை கொடுக்காட்டி அல்ட்ராசோனிக் சென்சார் ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகேவா. ஸோ அதுக்காக நம்ம 5 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். எதுலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோலேருந்து கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு விசிசி அப்படி இந்த பவர் பின் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு 5 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். ஸோ இந்த வயரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் வயர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் இதோட கனெக்ட் ஆகிருக்கு. இது எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு நோட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் மினிட், இந்த ஆர்டினோ வந்துட்டு கொஞ்சம் இப்படி இது பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. சாரி, இந்த வயரில். ஸோ இங்கே இருக்கிற வயர். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டினோவிலேருந்து 5 வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த ரெயிலில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பிரெட் போர்டில். இந்த சேம் ரெயிலில் இதுவும் கனெக்ட் ஆகிருக்கு. இது எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா அல்ட்ராசோனிக் சென்சாரில் விசிசியில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த 5 வோல்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு இன்புட் சப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் இந்த லாஸ்ட் பின்னை கவனிங்க, நடுவில் இருக்க 2 பின் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வயரை கவனிங்க, இந்த பிளாக் ஒயர். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணணும். தட் மீன் இந்த சென்சாரை கிரவுண்ட் பண்ணாட்டி ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகே. ஸோ சப்ளை கொடுத்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த 2 பின்னோட ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த பின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பின்னு அர்த்தம். இந்த ட்ரிகர் பின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ரிகர் பின் தான் வந்துட்டு அவுட்புட் பின். ஓகே. இந்த ட்ரிகர் பின் தான் வந்துட்டு அவுட்புட். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கோடில் பார்த்தாலே தெரியும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ட்ரிகர் பின்னை வந்துட்டு அவுட்புட்டாக யூஸ் பண்ணுவோம். தென் வந்துட்டு எக்கோ பின்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைனை கவனிங்க. ஓகே. ஸோ ட்ரிகர் பின்னு போட்டு அவுட்புட்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ எதுக்காக இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ரிகர் பின் அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த லைனை கவனிங்க. ஸோ எக்கோ பின் வந்துட்டு இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பின் வந்துட்டு இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்புட் அவுட்புட் என்ன அப்படின்னா இந்த ட்ரிகர் பின் என்னன்னா இதுலேருந்து தான் வந்துட்டு அல்ட்ராசோனிக் சென்சார்லேருந்து வர்ற கால்குலேட் பண்ண டிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அனுப்பும். ஓகே. ஸோ என்ன அப்படின்னா இந்த ட்ரிகர் பின்லேருந்து வர்ற அவுட்புட் சிக்னலில் இது என்ன பண்ணும் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அனுப்பும். ஓகே. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ட்ரிகர் பின். ஸோ இதோட பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எக்கோ பின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ பின் தான் வந்து இன்புட். அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எக்கோ பின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த பின்னு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பின்னு தான் வந்துட்டு இந்த பின்னை மைக்ரோ கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பின்னை வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது மைக்ரோ கண்ட்ரோலர் ஒன்ஸ் வந்துட்டு இது சவுண்டு சிக்னல் எமிட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது திரும்பி வர வரைக்கும் டைமை கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர் தான் கால்குலேட் பண்ணும். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் டைமை கால்குலேட் பண்ணி இந்த இன்புட் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்புட் பின்னோட பர்பஸ் என்ன அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து வர்ற அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஸோ இந்த இன்புட் சிக்னல் ஸோ ஆக்சுவலாக இன்புட் பின்னில் தான் இன்புட் கொடுக்க முடியும், அவுட்புட் பின்னில் தான் அவுட்புட் வந்து எடுக்க முடியும். ஓகே. ஸோ இந்த எக்கோ பின்லேருந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இன்புட் கொடுக்கும். என்ன அப்படின்னா எவ்வளோ டைம் வந்துட்டு ஆயிருக்கு, அதாவது சிக்னல் வந்துட்டு ரிசீவ் ஆகிறதுக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஓகே. அதை வந்துட்டு இன்புட்டாக வாங்கும். அவுட்புட் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஸோ அதை வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு திரும்ப கொடுத்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ட்ரிகர் பின்னை கவனிங்க. இந்த ட்ரிகர் பின்னில் ஓகே. ஸோ இந்த ட்ரிகர் பின்னில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு எந்த பின்னோட கனெக்டாக இருக்குது அப்படின்றது கவனிங்க. ஓகே. ஆக்சுவலாக பின்னாடி வந்துட்டு ஒரு ஒயர் இருக்குது. ஓகே. அது வந்து கண்ணுக்கு தெரியலை. ஓகே. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஓகே. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எதுக்காக இவ்வளோ தூரம் கொண்டு போய் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 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 ஸோ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பின்னை கவனிங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இங்கே ஒரு க்ரீன் கலர் ஒயர் தெரியுது இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரிகர் பின்னோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே.
ஸோ இதில் கலரை வேணால் மாற்றிடுவோம். ஓகே, ஸோ ஏன்னா குழப்புது. ஓகேவா? ஸோ ஆரஞ்சு கலரில் மாற்றுறேன். ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் வயர் தெரியுது இல்லையா? ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பின்னோட கனெக்ட் ஆயிருக்கா. ஸோ இது வந்துட்டு டேரெக்டாக எங்கே போயிருக்குன்னு கவனிங்க. டிஜிட்டல் பின் 9க்கு போயிருக்கு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண டிஸ்டன்ஸ் வேல்யூவை டிஜிட்டல் பின் 9ல் கொடுத்துரும். ஆர்டினோ வந்துட்டு அதை வாங்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சீரியல் மானிட்டரில் நமக்கு அவுட்புட்டாக காமிக்கும். ஓகேவா? இப்போ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கோ பின்னு, இங்கே பார்த்தீங்கன்னா எக்கோ பின். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆர்டினோலேருந்து வர இன்புட்டை வாங்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ வாங்கிட்டு அந்த டைம் வாங்கிட்டு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் வயர் கவனிங்க. இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் 10ஓட கனெக்டாக இருக்கா. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் பின் 10ல் இது வந்துட்டு இன்புட்டை வாங்கும். ஓகே, எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி கொடுக்கலையா, அது வந்துட்டு அதை வாங்குறதுக்கு தான் வந்துட்டு இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு வேணும்னு நீங்கள் வேறு டிஜிட்டல் பின்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஐஆர் சென்சார். இந்த பிஐஆர் சென்சாரில் இந்த ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா சிக்னல் பின், அடுத்த பின் பவர், அடுத்த பின் கிரவுண்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சென்சாரில் பவர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றும் இல்லை. இந்த சென்சாருக்கு இன்புட் கொடுக்குறது தான் வந்து இந்த பவர் பின். இந்த பவர் பின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் வயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரெயிலில் கனெக்ட் ஆயிருக்கா. ஸோ என்ன அப்படின்னா இதுலேருந்து 5 வோல்ட் இன்புட் இந்த சென்சாருக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கவனிங்க. ஓகே, ஸோ இந்த பிளாக் வயரை கவனிங்க, கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிக்னல் பின் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கே போயிருக்குன்னு கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் 2க்கு போயிருக்கா. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் சென்சார்லேருந்து வர அவுட்புட்டை நம்ம மைக்ரோ கண்ட்ரோலுக்கு கொடுக்கணும் இல்லையா, அப்படின்னா தான் வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோல் அதை ப்ராசஸ் பண்ணும். ஸோ சென்சார்லேருந்து வர அவுட்புட் சிக்னல் எடுத்து டிஜிட்டல் பின் 2ல் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார். ஸோ அதுக்கடுத்து எல்இடி, அதுக்கடுத்து கோடு போயிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபஸ்ட்டு பின் என்னென்னு கவனிச்சிங்கன்னா பவர், அடுத்த பின் என்னென்னு கவனிச்சிங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக வி அவுட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, வி அவுட். ஓகே, அடுத்த பின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் அ மினிட், இங்கே வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதுதான் இந்த வயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஊடால, அதுதான் வந்துட்டு போட்டு குழப்புது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இதை கீழே தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, இதை கொஞ்சம் மேலே தள்ளி போகிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின்னை கவனிங்க, இது வந்துட்டு கிரவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு பின்னை பார்க்கலாம். இங்கே வந்து பவர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இதுவும் பவர்னு வந்துட்டாலே வந்துட்டு சென்சார் கொடுக்க போட இன்புட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே 5 வோல்ட் ரயிலில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு சென்சாருக்கு இன்புட் கொடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னல் பின். இந்த சிக்னல் பின் பார்த்தீங்கன்னா ஏநாட்டில் கனெக்ட் ஆயிருக்கா. டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு அனலாக் வேல்யூ, டிஜிட்டல் வேல்யூ கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ டெம்பரேச்சர் வந்துட்டு 16.3, 28.5 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்போ இது வந்துட்டு எக்ஸாக்டாக 28, 16, 13, 30 அந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் டெம்பரேச்சர் ஒரு அனலாக் வேல்யூ, அதை வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலில் ஏநாட் அப்படின்ற அனலாக் அதாவது A0 அப்படின்ற அனலாக் பின்னில் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிரவுண்டு. ஸோ இது கிரவுண்டு ஆல்ரெடி அவங்களுக்கே தெரியும். ஸோ கிரவுண்ட் பண்ணுறது கட்டாயம். ஓகே, கிரவுண்ட் பண்ணாட்டி ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ கிரவுண்டு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட கனெக்ஷன். ஸோ அடுத்து வந்து எல்இடி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது. ஓகே, ஸோ எல்இடி கனெக்ஷன் வந்து ரொம்பவே சிம்பிள். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, எல்இடி வந்துட்டு டிஜிட்டல் பின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் எல்இடிக்கும் தான் வந்துட்டு கம்யூனிகேஷன் நடக்க போகுது. அதனால் சென்சாருக்கும் எல்இடிக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் எல்இடிக்கும் தான் கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் தான் வந்துட்டு நம்ம கொடுத்த ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி எல்இடிக்கு சிக்னல் அனுப்பும். அதனால் வந்துட்டு நம்ம எல்இடிக்கும் சென்சாருக்கும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டேரெக்டாக மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்இடி கவனிங்க, இது வந்துட்டு ஆனோடு, இது வந்துட்டு கேத்தோடு. ஓகே, ஸோ ஆனோடு அப்படின்னு ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ். இதுக்குள்ளே வந்துட்டு கரண்ட் என்ட்ரு ஆகும். மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து வர கரண்ட் இதுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேத்தோடு வந்துட்டு நெகட்டிவ். ஸோ இதை வந்துட்டு கிரவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்இடிக்கு தேவையான இன்புட் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டர் போட்டே ஆகணும். 220 ஓம் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ 220 ஓம் தெரியுதா. ஓகே, ஸோ இதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 220 ஓம் போட்டுட்டு இங்கே ரெட் வயரை கவனிங்க. ஓகே, இந்த ரெட் வயர் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பின்னு 5ல் கனெக்ட் ஆயிருக்கா. ஸோ இதுலேருந்து இது இன்புட் போகும். ஸோ அதுக்கடுத்து இந்த பிளாக் வயரை கவனிச்சிங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ரெட் வயரை கவனிச்சிங்க அப்படின்னா ரெண்டாவது எல்இடி டிஜிட்டல் பின்னு 6ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ரெட் வயர்
இது இல்லை. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 டிஜிட்டல் பின் 7ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், தெரியுதா? ஓகே. ஓகே, இங்கே வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோமா? ஸோ ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கனெக்ஷன். ஓகே. ஸோ கனெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு பக்காவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கோடை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து கோட் போகலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து நமக்கான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் வந்து இது ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பின் எந்தெந்த ஒவ்வொரு பின்னுக்கும் பர்டிகுலர் வேரியபிளாக டிசைன் பண்ணணும். வேரியபிள் பண்ணிட்டு சீரியல் மாட் எனேபிள் பண்ணணும், பின் மோட் செட் பண்ணணும். அதுக்கடுத்து லூப்பு எனேபிள் பண்ணிவிட்டு அந்த லூப்புக்குள்ளே நம்மளோட கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸை எழுதணும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது. அதாவது டிஜிட்டல் பின் 2ல் பார்த்தீங்கன்னா பிஏஆர் பின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பிஏஆர்னு ஒன்றும் இல்லை, பாசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார். ஓகே. அதாவது டிஜிட்டல் பிஆர் பின் அப்படின்றது ஒன்றும் இல்லை. அதாவது டிஜிட்டல் பின் 2ல் பிஐஆர் சென்சார் கனெக்ட் ஆயிருக்கு, பிஐஆர் சென்சார் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம், ஓகேவா? ஸோ இன்ட்டு பிஐஆர் பின் அப்படின்னா என்ன ஒன்றும் இல்லை, இந்த வேரியபிள் வந்துட்டு இன்டீஜர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் 2ல் கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பின் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு ஒரு இன்டீஜர். இது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பின் 9ல் கனெக்ட் ஆயிருக்கு. டிஜிட்டல் பின் 10ல் இது வந்துட்டு இதுக்கு ஒரு வேரியபிள் வந்துட்டு எக்கோ பின். ஓகே. ஸோ அதாவது எக்கோ பின் வந்துட்டு டிஜிட்டல் பின் 10ல் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற அர்த்தம். இதோட வேல்யூ ஒரு இன்டீஜர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் பின். பின்னா டெம்பரேச்சர் பின்னு அர்த்தம். இது பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலரோட அனலாக் பின்னு 0ல் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒரு வேரியபிள், ஒரு இன்டீஜர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்இடி 1 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோட வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர். ஸோ அது வந்துட்டு டிஜிட்டல் பின் 5ல் கனெக்ட் ஆயிருக்கு. எல்இடி 2 பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பின் 6ல் கனெக்ட் ஆயிருக்கு, அது ஒரு இன்டீஜர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேரியபிள் ஒரு இன்டீஜர்லாம், எல்இடி 3 டிஜிட்டல் பின் 7ல் கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்து வாய்டு செட்டப்போட ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது. ஸோ என்ன அப்படின்னா வாய்டு செட்டப்புக்குள்ளே தான் நம்ம சீரியல் மோட்டர் எனேபிள் பண்ணுறது, பின் மோட் அதாவது பின் வந்து இன்புட்டா அவுட்புட்டா என்ன செட் பண்ணுறது, அது லோவில் இருக்கணுமா ஹையில் இருக்கணுமா செட் பண்ணுறது, சீரியல் மானிட்டரில் ஏதாவது ஸ்ட்ரிங்கை பின் பண்ணணும்னா அதை கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு வாய்டு செட்டப்புக்குள்ளே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போதும் இது வந்துட்டு ஒரு தடவை ரன் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த வாய்டு செட்டப் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் டாட் பிகினா 9600 கொடுத்துருக்கோம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா சீரியல் மானிட்டர் எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த லைன் கொடுக்கணும். சீரியல் டாட் பிகின் அப்படின்னா சீரியல் மானிட்டர் எனேபிள் பண்ணு அப்படின்னு அர்த்தம். தென் கண்டிப்பாக பாட் ரேட்டை கொடுக்கணும். அதாவது பாட் ரேட் கொடுத்தா மட்டும்தான் எவ்வளோ வந்துட்டு என்ன ரேட்டில் சிக்னல் கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணும். ஓகே. ஸோ இங்கே பார்த்து 9600 கொடுத்துருக்கோம் இல்லையா? இது ஒன்றும் இல்லை, பாட் ரேட். பாட் ரேட்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸை ஒரு செகண்டில் மைக்ரோ கண்ட்ரோல் நம்ம சிஸ்டமுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்றதான் வந்து பாட் ரேட். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் செகண்ட் அப்படின்றதான் பாட் ரேட்டு. ஸோ இங்கே வந்து 9600 பிட்ஸை வந்துட்டு ஒரு செகண்டில் மைக்ரோ கண்ட்ரோல் நம்மளோட சிஸ்டம்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரான்ஸ்மிட் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட சிஸ்டமாலையும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும் இவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸை. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின் மோட பிஏஆர் பின்கமா இன்புட் கொடுத்துருக்கோமா? அதாவது பிஏஆர் பின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் வந்து 2 தான். இது என்ன அப்படின்னா நமக்கு இன்புட்டாக செட் பண்ணிக்கிறோம். அடுத்து ட்ரிகர் பின் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக செட் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கோ பின் இன்புட்டாக செட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்இடி பின், இங்கே பின் மோட் ஆஃப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? பின் மோட் அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட பின்னோட பர்பஸ் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணும். ஓகே. ஸோ பின் மோட் ஆஃப் எல்இடி 1 அவுட்புட் அப்படின்னா எல்இடி 1 அப்படின்றது அவுட்புட் பின், அதாவது எல்இடி 2 அப்படின்றது அவுட்புட் பின், எல்இடி 3 இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் 5, 6, 7 இது எல்லாமே அவுட்புட் பின் அப்படின்னு டிஃபைன் பண்ணும். ஓகே. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா வாய்டு செட்டப்புக்குள்ளே நம்ம பின் மோட் செட்டப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் ஆஃப் எல்இடி 1 லோ, அதே மாதிரி எல்இடி 2 வந்துட்டு லோ, எல்இடி 3 லோ இது கொடுத்துருக்கோம் இல்லையா? இதில் என்ன அப்படின்னா இனிஷியலாக வந்துட்டு 3 எல்இடி ஆஃப் பண்ணி வைக்கிறோம் அர்த்தம். ஓகே. அதாவது இந்த டிஜிட்டல் பின்லேருந்து அவுட்புட் எல்இடிக்கு போனால் மட்டும்தான் எல்இடி பிளிங்க் ஆகும், இல்லைனா பிளிங்க் ஆகாது. ஸோ இனிஷியலாக லோ கொடுத்தோம் அப்படின்னா எல்இடி ஆஃபில் இருக்கும், அதாவது எந்த ஒரு சிக்னலும் மைக்ரோ கண்ட்ரோலருந்து எல்இடிக்கு போகாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் டாட் பிரிண்ட் எல்என், இந்த பிரிண்ட் எல்என்னு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெடி கொடுத்துக்கலாம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் எல்என் கொடுக்கணும். சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னா சீரியல் மானிட்டரில் இது என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாய்டு லூப். ஸோ இதுக்குள்ளே நம்மளோட லாஜிக் எழுத போகிறோம். ஸோ இது வந்துட்டு கண்டினியூஸாக ஒன்ஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ண உடனே இது வந்துட்டு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. அன்டில் வி ஆர் ஸ்டாப்பிங் த சிமுலேஷன், அதாவது சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் நிற்கவே நிற்காது, ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ வாய்டு லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோ அப்படின்னா இன்ட்டு பிஏஆர் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு, இந்த பிஏஆர் ஸ்டேட் வந்து ஒரு புது வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர், இன்ட் அப்படின்னா இன்டீஜர்னு அர்த்தம். ஓகே. இஸ் ஈக்குவல் டு டிஜிட்டல் டேட்டா பிஏஆர் பின், அதாவது பிஏஆர் பின்ன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா டிஜிட்டல் பின் 2 அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஏஆர் பின் டிஜிட்டல் பின் 2 இருக்குது பார்த்தீங்களா? அதுலேருந்து வர்ற வேல்யூவை இது என்ன பண்ணும், ரீட் பண்ணும். அதுலேருந்து வர வேல்யூ வந்துட்டு டிஜிட்டல் வேல்யூவாக இருக்கும். அதை வந்து ரீட் பண்ணி பிஏஆர் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேரியபிள் இது ஸ்டோர் பண்ணும். ஓகே. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா?
இந்த லாங் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து சி ப்ரோக்ராமில் ஒரு டேட்டா டைப். ஓகே, அதாவது இப்போது ஃப்ளோட்டுன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது, லாங்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. இப்போ ஃப்ளோட்டுன்ற ஒரு டேட்டா டைப்பில் 4.85 அப்படின்னு ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இதில் 4 பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.85 ஸ்டோர் பண்ணியிருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ டெசிமல் நம்பர் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஆனால் லாங் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ளோட்டில் கம்மியாக ஸ்டோர் பண்ண முடியும் டெசிமல் நம்பரை, லாங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் வந்து வித்தியாசம். ஓகே, இப்போது லாங்கில் பார்த்தீங்கன்னா 4.85623754328967 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், நிறைய வந்துட்டு ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4.85 இந்த ரெண்டு டெசிமல் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. இதுதான் வந்து இந்த லாங்குக்கும் ஃப்ளோட்டுக்கும் வித்தியாசம். ஓகே, இப்போ லாங்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லாங் டியூரேஷன் அப்படின்னா அதாவது டியூரேஷன் அப்படின்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன், அதோட டேட்டா டைப்பை லாங்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரேட் ஆஃப் ட்ரிகர் பின் கமா லோ. ஸோ ஒன்றும் இல்லை, ட்ரிகர் பின் ஆல்ரெடி நம்ம செட்டப் பண்ணிட்டோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பின்னு கொடுத்துட்டு டிஜிட்டல் பின் 9 கொடுத்துருக்கோமா. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான மீனிங் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ட்ரிகர் பின்னை வந்து இனிஷியலாக லோ கொடுத்துக்கிறோம். ஸோ டிஜிட்டல் ரேட் ஆஃப் ட்ரிகர் பின் கமா லோ அப்படின்னா இனிஷியலாக வந்துட்டு அந்த பின் லோ ஸ்டேட்டில் இருக்கணும், அதாவது அந்த பின்லேருந்து எந்த ஒரு அவுட்புட் வரக்கூடாது அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ இது ஓகே 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 ட்ரிகர் பின் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் முன்னாடியே கனெக்ஷன் கொடுக்குறப்ப என்னென்னா அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா எந்த ஒரு அவுட்புட்டும் வந்துட்டு வர போகிறது இல்லை, மைக்ரோ கண்ட்ரோலர் டு சென்சார், சென்சார் டு மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே, ஸோ டிலே ஆஃப் மைக்ரோ செகண்ட்ஸ் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரிகர் பின்னா லோ ஸ்டேட் செட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் 2 மைக்ரோ செகண்ட் டிலே இருக்கணும் அப்படின்ற அர்த்தம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பின் கமா ஹை, அடுத்த ட்ரிகர் பின்னை ஹை பண்ணணும், அதுக்கப்புறம் 10 மைக்ரோ செகண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா டைம் டிலே இருக்கணும். ஸோ டிஜிட்டல் ரேட் ஆஃப் ட்ரிகர் பின் கமா லோ, அது மறுபடியும் வந்துட்டு அந்த பின் லோ ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன்ஸ் ஈக்குவல் டு பல்ஸ் இன் ஆஃப் எக்கோ பின் கமா ஹை. ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பல்ஸ் இன் அப்படின்றது என்ன மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ பின் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வர அவுட்புட்டை மெஷர் பண்ணும். ஸோ ஆனால் நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் இன் கொடுத்து எக்கோ பின் மட்டும் கொடுத்தா போதுமே, எதுக்கு வந்து ஹை கொடுத்துக்கோங்க அப்படின்னா நான் முன்னாடி என்ன சொன்னேன், எக்கோ பின்லேருந்து வர்ற அவுட்புட் இது ரீட் பண்ணணும் சொன்னேன் இல்லையா. ஆனால் அதுக்கு வந்து நம்ம பின்னோட ஸ்டேட்டை கொடுத்தா மட்டும் போதில்லை, எதுக்கு வந்து ஹை கொடுக்கணும் அப்படின்னா பின் வந்துட்டு ஆனில் இருந்தால் மட்டும்தான் அதில் சிக்னல் வரும், ஆஃபில் இருந்ததுன்னா சிக்னல் வராது இல்லையா. ஸோ அதனால் எக்கோ பின் அப்படின்னா இந்த பின்லேருந்து அவுட்புட்டை ரீட் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம். ஹை அப்படின்னா அந்த பின் ஹை ஸ்டேட்டில் இருக்கணும் அர்த்தம், அதாவது ஹை ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த பின்லேருந்து சிக்னல் வரும், இல்லைன்னா வராது. அப்போ என்ன பண்ணணும், எக்கோ பின் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பின்னை ஹை ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து வர்றது ஒன்றும் இல்லை, டைம் தான். ஓகே, இந்த எக்கோ பின் அப்படின்றது சென்சார்லேருந்து வர்ற சிக்னல் தான். ஓகே, ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் டு சென்சார்லேருந்து போகிற சிக்னல் தான். இது என்ன அப்படின்னா டைமிங் சிக்னல், எவ்வளோ டைம் வந்துட்டு சிக்னல் ரிசீவ் ஆகுது எடுக்குது அப்படின்றத இந்த சிக்னல். ஓகே, எவ்வளோ டைம் அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும், மைக்ரோ கண்ட்ரோலர் தான் கால்குலேட் பண்ணி அதை எக்கோ பின்னுக்கு இன்புட்டாக கொடுக்கும். எக்கோ பின் ஹை ஸ்டேட்டில் இருந்ததுன்னா அதில் இன்புட் ரிசீவ் பண்ணலாம், அதை வந்துட்டு இந்த வேரியபிள் இந்த பல்ஸின் ரீட் பண்ணி இந்த டியூரேஷனில் ஸ்டோர் பண்ணிடும். அடுத்து ஃப்ளோட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டியூரேஷன் இன்டூ 0.034/2. இது என்ன அப்படின்னா இந்த 0.034 அப்படின்னு ஒன்றும் இல்லை, சவுண்டோட ஸ்பீடு சென்டிமீட்டர் பெர் ஐ திங்க் சென்டிமீட்டர் பெர் மில்லி செகண்ட் நினைக்கிறேன். ஓகே, ஸோ சென்டிமீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸில் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு, மீட்டர் பெர் செகண்ட் யூஸ்வலாக வந்துட்டு சவுண்டு வந்துட்டு ஏரில் 340 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ற வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணும். ஓகே, அப்படின்ற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சவுண்ட் சிக்னல் தான் ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால தான் வந்து இந்த ஈக்குவேஷன். ஸோ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா டைம் இன்டூ ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் /2 இதுதான் வந்துட்டு அந்த ஈக்குவேஷன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அப்படின்ற டைம், 0.034 அப்படின்றது என்ன அப்படின்னா சவுண்டோட ஸ்பீடு, /2 போடணும், இதுதான் நம்ம ஃபார்முலா. ஓகே, ஸோ எதுக்காக வந்துட்டு /2லாம் போடுறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணுறப்போ சிக்னல் போகிறதுக்கு எடுக்கிற டைம், திரும்பி வர்றதுக்கு எடுக்கிற டைம் ரெண்டையும் கால்குலேட் பண்ணிடும், அப்போ டபுள் த டைம் ஆயிரும். அதை வந்து 2ஆக பிரிக்கணும் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்ட்டு டெம்ப் ரீடிங்ஸ் ஈக்குவல் டு, இது டெம்ப் ரீடிங் ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிள், இதுக்கு நான் இங்கே வேறு வேரியபிள் வச்சாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, இந்த இன்ட்டு டெம்ப் ரீடிங் அப்படின்னா இந்த டெம்ப் ரீடிங் ஒரு இன்டீஜர் அப்படின்ற அர்த்தம். அடுத்து வந்து அனலாக் ரீட், இந்த டிஜிட்டல் ரீடுன்னு ஒன்று இருக்கும், அனலாக் ரீடுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஜிட்டல் ரீட் அப்படின்னா அது ஒன்லி டிஜிட்டல் சிக்னலை மட்டும்தான் ரீட் பண்ண முடியும், அதாவது ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிஜிட்டல் ரீட் இங்கே கூட கொடுத்துருக்கோம் தெரியுதா, டிஜிட்டல் ரீட்னு கொடுத்துருக்கோமா. டிஜிட்டல் ரீட் அப்படின்னா அது ஒன்லி டிஜிட்டல் சிக்னலை மட்டும்தான் ரீட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி அனலாக் ரீட் அப்படின்னா ஒன்லி அனலாக் சிக்னலை மட்டும்தான் ரீட் பண்ணும். டிஜிட்டல் பின் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே எரர் தான் வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே டிஜிட்டல் ரைட்டுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த டிஜிட்டல் ரைட் அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்த ஸ்டேட்டை இந்த பின்னுக்கு வந்துட்டு செட்டப் பண்ணிடும். இங்கே லோ கொடுத்தோம் அப்படின்னா இந்த பின்னை லோ ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். ஓகே, ஸோ டிஜிட்டல் ரைட் அப்படின்னா அந்த நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்டேட், அது டிஜிட்டலாக அது வந்துட்டு
டிஜிட்டலாக இருக்கணும். ஓகே, அதாவது 0னா 0 இல்லைனா 5 வோல்ட், 0 வோல்ட் இல்லை 5 வோல்ட் அவ்வளோதான். இந்த 3.3 வோல்ட், 2 வோல்ட், 2.5, 3 வோல்ட் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் அனலாக் வேல்யூ. ஓகே, ஸோ அதாவது ரெண்டே ஸ்டேட் தான் டிஜிட்டலை பொறுத்தவரை, ரெண்டே ஸ்டேட் தான், 0 வோல்ட் இல்லை 5 வோல்ட் அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம கொடுக்குறப்ப லோ வோல்ட் அப்படின்னா இது வந்து லோ வோல்ட்னா 1 வோல்ட் 2 வோல்ட் இருக்கும், ஹை வோல்ட்னா 5 வோல்ட் அப்படிலாம் கிடையாது. ஹை ஒன்றுனா 5 வோல்ட், 0 அப்படின்னா 0 வோல்ட் தான். ஓகே, அதே மாதிரி இருக்கணும். லோ கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பின்னை வந்துட்டு ஆஃப் பண்ணிடும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைமை கால்குலேட் பண்ணி டெம்ப் பின் அப்படி ஒன்றும் இல்லை. டெம்பரேச்சர் சென்சார்லேருந்து நம்ம ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த டெம்ப் பின் சொல்லிட்டு A0, அதாவது இது ஒன்றும் இல்லை. டெம்பரேச்சர் ரீட் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இன்புட் கொடுத்துருக்கோம். அந்த இன்புட் கொடுத்துருப்போங்க இல்லையா, அதை வந்து ரீட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு தான் வந்து இது. ஸோ அந்த பின்லேருந்து வர்ற டெம்ப் பின் அப்படின்றது இதில் நம்ம டிஜிட்டல் பின் 2 நினைக்கிறேன் கனெக்ட் பண்ணியிருக்காது. ஸோ ஓகே, ஏதோ எந்த டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே மேலே தெரிய பார்த்தோன்னா சாரி அனலாக் பின் 0ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எதுக்காக அனலாக் பின் அப்படின்னு, மற்றெல்லாம் டிஜிட்டல் பின், இது மட்டும் அனலாக் பின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒரு அனலாக் வேல்யூ. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் வந்துட்டு இப்போது 5 10 அந்த மாதிரி இருக்கும், சொல்ல முடியாது இல்லையா. டெம்பரேச்சர் வந்துட்டு இப்போது 6.3 வோல்ட் இப்போது 23.8 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம், அதே மாதிரி 48.5 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு அனலாக் வேல்யூ. ஓகே, டிஜிட்டல் வேல்யூ கிடையாது இல்லை, அதனால தான் வந்துட்டு இது அனலாக் பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இது இன்புட்டாக கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு இதோட ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்பவே சிம்பிள். ஓகே, இந்த பின்லேருந்து வர அவுட்புட்டை அனலாக் வேல்யூ ரீட் பண்ணி இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும், அது ஒரு இன்டிஜர் வேல்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ டு வோல்டேஜ் ஈக்குவல் டு நம்ம டெம்பரேச்சரை வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம அவுட்புட்டில் ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது மைக்ரோ ப்ராசஸர் வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கரண்ட் சிக்னலாக தான் இருக்கணும், டெம்பரேச்சர் சிக்னலாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா இப்போது கண்டிப்பாக மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அது இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கிடைச்ச அனலாக் வேல்யூவை டிஜிட்டல் சிக்னலாக மாற்றி ஆகணும். அது வந்துட்டு அனலாக் சிக்னலை ப்ராசஸ் பண்ணாது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப் ரீடிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு டெம்பரேச்சர் அனலாக் வேல்யூ. இது வந்துட்டு டிஜிட்டலாக மாற்றணும் அப்படின்னா 5/1023 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 5/1023 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அனலாக் வேல்யூ டிஜிட்டல் வோல்டேஜாக மாறும். ஓகே, ஸோ இதை இங்கே பார்த்தீங்கன்னா 5/1023 கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ எதுக்கு அப்படின்னா இது வந்துட்டு டிஜிட்டலாக மாற்றி மீன் வோல்டேஜாக மாற்றி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே ஜஸ்ட்டு வந்துட்டு இதை கவனிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ADC டு வோல்டேஜ்னு இருக்கா, அதான் ஒன்றும் இல்லை, இந்த அனலாக் வேல்யூவை டிஜிட்டலாக மாற்றி அந்த டிஜிட்டல் வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு வோல்டேஜாக மாற்றிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1023 டிவைட் பண்ணுறப்போ அனலாக் வேல்யூ வந்துட்டு டிஜிட்டலாக மாறிடுச்சு, 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு வோல்டேஜ். ஓகே, வோல்டேஜாக மாறியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் C கொடுத்துருக்கோமா, இது ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சரை டிகிரி செல்சியஸில் மெஷர் பண்ணுறோம். தென் வந்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸாக மாற்றுறதுக்கான ஃபார்முலா தான் இது. வோல்டேஜ் மைனஸ் 0.5 × 100 கொடுத்தோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்துட்டு என்ன பண்ணிடும், டிகிரி செல்சியஸுக்கு மாறிடும். ஸோ மிச்சதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சிம்பிள் தான், இதெல்லாமே சிம்பிள் லாஜிக் நம்ம முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து டைம் நம்பர் எடுக்கக்கூடாது இல்லையா, ஸோ அதனால தான். ஸோ சீரியல் டாட் பிரிண்ட் ஆஃப் PIR அப்படின்னா ஒன்றும் இல்லை, சீரியல் டாட் பிரிண்ட் அப்படின்னா சீரியல் மாடலில் என்ன பிரிண்ட் பண்ணுமோ அதுக்கான ஸ்ட்ரிங் எங்கே கொடுக்கலாம். சீரியல் டாட் பிரிண்ட் ஆஃப் PIRனா PIR வந்துட்டு என்ன பண்ணுவோம் அங்கே பிரிண்ட் பண்ணணும். சீரியல் டாட் பிரிண்ட் ஆஃப் PIR ஸ்டேட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ PIR ஸ்டேட் என்று முன்னாடி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்ல, இங்கே மேலே கவனிங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ இந்த லைனை கவனிங்க. ஸோ PIR ஸ்டேட்னு இருக்கா, இதில் என்ன பண்ணியிருக்கோம், டிஜிட்டல் டேட்டா PIR பின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஜிட்டல் பின் 2 PIR பின். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இந்த பின்னோட ஸ்டேட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பின்னு வந்துட்டு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா. ஓகே, ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஆனில் இருந்தால் மோஷன் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ஆஃபில் இருந்தால் மோஷன் டிடெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த பின்னு ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கான்றதை அந்த டேட்டா அக்யூர் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சீரியல் பிரிண்ட் ஆஃப் டெம்ப் அப்படின்னா டெம்ப் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ டபுள் கொடேஷனுக்குள்ளே எது இருந்தால் ஸ்ட்ரிங் தான். ஓகே, அடுத்து சீரியல் டாட் பிரிண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் C. டெம்பரேச்சர்ன்றது இந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நம்ம டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் மாற்றிருக்கோம் இல்லையா, அதோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் டாட் பிரிண்ட் ஆஃப் C டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சீரியல் டாட் பிரிண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம மேலே வந்துட்டு ஒரு வேரியபிள் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, ஸோ எங்கே இருக்குது, இங்கே தெரிங்க. ஸோ ஆக்சுவலாக அது எங்கே வச்சுருந்தோம் அதான் தேடிட்டு இருக்கேன் நானும். இந்த ஒர்க்கா, ஓகே, ஸோ இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோமா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை டேரெக்டாக என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ அதை வந்துட்டு டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இங்கே இருக்கா, ஓகே, ஸோ அந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சென்டிமீட்டர் பிரிண்ட் பண்ணும். ஸோ டிஸ்டன்ஸ் இங்கே ஒன்றும் இல்லை, சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா LED எப்போ ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும், அவ்வளோதான் லாஜிக். ஓகே, சிம்பிள், ஒன்றும் இல்லை. PIR ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு ஹை
பிஆர் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு ஒன்றும் இல்லை கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகே, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பிஆர் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம்ல, ஈக்குவல்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்ற அர்த்தம். ஸோ பிஆர் ஸ்டேட் அப்படின்றது இது ஒன்றும் இல்லை, அந்த பிஆர் பின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா மெஷர் பண்ணும். ஓகே, அது வந்து ஆனில் இருந்தால் ஹைன்னு அர்த்தம், ஆஃபில் இருந்தால் லோன்னு அர்த்தம். ஓகே, அதாவது அந்த பின் வந்துட்டு ஹையில் இருந்தது அப்படின்னா மோஷன் டிடெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இதில் மீனிங் வந்து இன்டெரக்டாக எப்படி வருது, மோஷன் டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்இடி ஒன்றை வந்து ஹை ஸ்டேட், அதாவது எல்இடி ஒன்று ஆன் பண்ணிடு, இல்லைன்னா ஆஃப் பண்ணிடு. இங்கே எல் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, சி ப்ரோக்ராம் அப்படின்றனால எல்லாரையும் கேர்லி பிரேஸ்க்குள்ளே கொடுக்கணும். பிஆர் ஸ்டேட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஆர் பின் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஆர் பின் இஸ் ஈக்குவல் டு டிஜிட்டல் பின் 2ல கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீட் ஆஃப் பிஆர் பின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் பின் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கோம், ஆன் ஸ்டேட்டில் இருக்கான்னு மெஷர் பண்ணணும். அது டிஜிட்டல் வேல்யூ, அதை ஜஸ்ட் ரீட் பண்ணி ஹையில் இருந்தால் ஹை, இல்லைன்னா லோன் அப்படின்றது ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, ஸோ இதில் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஆர் ஸ்டேட் தனி பிஆர் பின் வந்துட்டு ஹை ஸ்டேட்டில் இருந்தது அப்படின்னா எல்இடி ஒன்றா ஆன் பண்ணும். ஓகே, இங்கே டிஜிட்டல் ரைட்டா அப்படின்ற ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்த ஸ்டேட்டை அந்த பின்னுக்கு வந்து அசைன் பண்ணிடும். ஸோ பிஆர் ஸ்டேட் இப்போ ஹை அப்படின்னா ஹைன்னு இருக்கா, ஸோ அதனால் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ டிஜிட்டல் ரைட்டா அப்படின்னா இந்த கொடுத்த ஸ்டேட்டை இந்த பின்னுக்கு அசைன் பண்ணிடும். அதாவது ஒன்றும் இல்லை, ஹை அப்படின்னு இருக்கா, அப்போ என்ன பண்ணிடும் அப்படின்னா 5 வோல்ட்டுன்ற சிக்னலை எல்இடி ஒன்றுக்கு வந்து அனுப்பிடும். அப்போ எல்இடி ஒன்று வந்துட்டு ஆன் ஆகிடும். இல்லை அப்படின்னா இங்கே எல்ஸில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் ஆஃப் லோ, அதாவது ஆன் பண்ணாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சி இஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 20 அண்ட் டெம்பரேச்சர் சி இஸ் லெஸ் ஈக்குவல் டு 30. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வேல்யூ 20க்கு ஈக்குவலாக இருந்தாலும் அதை விட அதிகமாகவும் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டுன்னு அர்த்தம். ஓகே, அண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், இல்லைனா ஆகாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30, அதாவது டெம்பரேச்சரோட வேல்யூ வந்து 20க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை அதை விட அதிகமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 30க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா அதை விட கம்மியாக இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா எல்இடி ஆன் பண்ணிடும், இல்லைனா ஆஃப் பண்ணிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸோட வேல்யூ, டிஸ்டன்ஸ் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு மெஷர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸோட வேல்யூ 50க்கு ஈக்குவலாகவும் அதை விட அதிகமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா 100க்கு ஈக்குவலாகவும் அதை விட கம்மியாக இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எல்இடி 3 ஆன் பண்ணும், இல்லை அப்படின்னா எல்இடி 3 ஆஃப் பண்ணிடும். ஓகே, தென் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 500 மில்லி செகண்ட் டிலே வந்துட்டு வரும், மறுபடியும் வந்துட்டு லூப் ரன் ஆகும், மறுபடியும் வந்துட்டு மெஷர் பண்ணி எல்இடி ஆன் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த கோடுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்களும் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து சிமுலேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஒன்ஸ் வந்து சிமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 எல்இடி ஆனில் இருக்குது, தெரியுதா. ஸோ இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஸோ டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு இங்கே பாருங்கள் 100க்கு மேலே கொண்டு போயிட்டேன் பார்த்தீங்களா, 149.4 சென்டிமீட்டர் காட்டுதான். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா 149 சென்டிமீட்டர் போயிடுச்சு, 100க்குள்ளே இல்லை, நம்ம கண்டிஷன் வந்துட்டு 100க்குள்ளே இருந்துச்சு பார்த்தீங்களா, இருந்தால் மட்டும்தான் எல்இடி ஆனில் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, 41.5 சென்டிமீட்டர் தான் இருக்குது, அப்போ வந்துட்டு ஆன் ஆகிடும். ஓகே, ஸோ மறுபடியும் வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் என்ன சொல்லியிருந்தேன், 50க்கு மேலே இருக்கணும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 50 to 100 இருக்கணும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இப்போது 50க்கு இன்க்ரீஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா 75.8 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு 50 விட அதிகம், 100 விட கம்மி, அப்போ வந்துட்டு எல்இடி பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. இங்கே நான் குறைக்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குறைச்சேன் அப்படின்னா ஆஃப் ஆயிடும், ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி டெம்பரேச்சரோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும், டெம்பரேச்சர் வேல்யூ 20 to 30க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, டெம்பரேச்சர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடுச்சு கட்டாயம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 to 30க்குள்ளே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வேல்யூ அரௌண்ட் 40 இருக்குது, நான் வந்து குறைச்சிட்டே வர்றேன், 17 வந்துடுச்சு. சாரி, இப்போ 24 இருக்குது, எல்இடி ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் மறுபடியும் வந்துட்டு இப்போ கூட்டுறேன், ஆஃப் ஆகிடுச்சு. 50 இருக்குதுன்னு நினைக்கிறேன் டெம்பரேச்சர். ஸோ நான் குறைச்சிட்டே வரேன், 40 வந்து 30, இங்கே பார்த்தீங்கன்னா 11 வர்றப்பெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ 24 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சா. ஸோ இப்படியே வந்துட்டு டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி இது பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சென்சார் ஆக்சுவலாக வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தோம், ஸோ இங்கே வந்து கோடை பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து அதோட கண்டிஷனை மறந்துட்டேன், என்னென்னா இங்கே பிஆர் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஸோ ஜஸ்ட்டு
ஹையில் இருந்தது அப்படின்னா எல்இடி ஆன் பண்ணணும், இல்லை ஆஃப் பண்ணணும். ஓகே, ஸோ அதான கண்டிஷன். ஒன்றும் இல்லை, நான் இதை மூவ் பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இங்கே சிமுலேஷன் அப்படின்னாலும் இது நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு, மோஷன் டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லைனா வந்துட்டு எல்இடி ஆஃப் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த கோடை வந்துட்டு இது பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கவனிங்க, இந்த எல்இடி ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஆஃபில் இருக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சுற்றிட்டே இருக்கேன், ஆன் ஆகுது பார்த்தீங்களா. காரணம் என்னென்னா பிஆர் சென்சர் வந்துட்டு என்ன பண்ணிருச்சு, மோஷனை டிடெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டேன் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன ஆஃப் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சா, ஸோ இங்கே தெரியுதா. ஓகே, கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸை வந்துட்டு 22 இங்கே 3 எல்இடி நான் வந்து ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 70 வச்சுட்டேன், அதாவது 50 to 100க்குள்ளே இருக்குது, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கூட்டுறேன். சாரி, டெம்பரேச்சர் வந்துட்டு இப்போது ஓகே ஃபுல்லாக கூட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சா. ஸோ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, அதாவது 20 to 30க்குள்ளே இருக்கணும். பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 21 இருக்குது, ஆன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ 3 எல்இடி ஆன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.